ஹாய் ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வெளியே உட்காந்து நாய்க்குட்டியெல்லாம் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கு நிறைய சாதிக்கணும்னு ஆசை. அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அப்பப்போ சில நெகட்டிவான தாட்ஸ் போயிட்டுருக்கும். நம்ம பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது, எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, நான் சும்மா ஸ்கூலுக்கு போகிறேன் வரேன், ஆனால் எனக்கு பெரிய டேலண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெருசாக வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்கூலில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்னால் சரியாக படிக்க முடியல, சரியாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகவே அழுதுட்டு அந்த மாதிரியே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரியே தான் இருக்கும். எனக்கு இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கூலில் காம்படிஷன் வைக்கிறாங்க, ரன்னிங் காம்படிஷனு. அப்போ பிள்ளைங்களாம் ஓடுறாங்க. அந்த பொண்ணு ஓரமாக உட்காந்து நம்மளாலலாம் ஓடி ஜெயிக்க முடியாது, நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்ருக்கு. அப்போ ஒரு டீச்சர் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ இப்படி உட்காந்துருக்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பெரிய டேலண்ட் எதுவுமே இல்லை, நான் எப்படி இதில் எல்லாம் ஜெயிப்பேன், எனக்கும் ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியாதே அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிறாரு, நீ முயற்சியே என்ன பண்ணலையே, நீ முயற்சி பண்ணால் தானே நீ ஜெயிக்கிறியா இல்லையானே உனக்கு தெரியும், ஆனால் இன்ன வரைக்கும் நீ அந்த ஸ்டெப்பை நீ எடுக்கவே இல்லை, நீ முயற்சி பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கலை அப்படிங்கிறத நம்ம கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் நீ முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஓகே நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் கலந்துட்டு அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்குது. அப்போது 2 பேர் தாண்டி ஓடிட்டுருக்குது. அப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, 2 பேர்த்த தாண்டி நம்ம ஓடுறோமா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர்த்த தாண்டி ஓடிட்டு இருக்குது. 4 பேர்த்த தாண்டி ஓடுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கா, எனக்கு இப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கண்டினியூவாக நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வர முடியல, இருந்தாலுமே செகண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக அந்த பொண்ணு ரீச் ஆயிருச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலைன்னா என்ன, நம்ம செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதே நமக்கு பெரிய விஷயம், நமக்கு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் எப்படியோ. இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு நான் என்னவே நெகட்டிவாக பேசி 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 ஒரே இடத்துல நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு, கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் சுத்தமாக நான் அழிச்சிட்டு கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பாசிட்டிவாக மட்டும்தான் எப்போவுமே நினைப்பேன். கண்டிப்பாக